நான் பழனி, என் பேர் விஜயபாண்டி, எங்கள் வீட்டுக்கார் பேர் கோபாலகிருஷ்ணன். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ வந்து ஆசிரமம் எங்களுக்கு சொந்தம் சொல்லி சில பேர் வந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இன்னைக்கு நாங்கள் பௌர்ணமி பூஜைக்கு வந்தோம். அவங்க பிரச்சனை பண்றாங்க. கோயில் வீடியோ பார்த்து நாங்கள் வந்தோம். வீடியோவில் ஐயா போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஐயா உட்கார்ற ஒரு சேர்ல இவர் சீனிவாசன் வந்து உட்கார்றாரு. அது எங்களுக்கு மனசு ஏற்றுக்க முடியல. நாங்கள் வந்து அவரை மட்டும்தான் தெய்வமாக நினைக்கிறோம். கோயில் நிர்வாகம் வந்து தியாக ஐயா தான் செய்யணும். இதில் யாருக்குமே சம்மந்தம் இல்லை. 8 மாதம் எங்கே போனாங்கன்னே தெரில. இப்போ வந்து இது எனக்கு சொந்தம்ங்கிறாங்க. அதை எங்களால் ஏற்றுக்க முடியல. அன்பே சிவம், மனமே குரு, ஆத்ம வணக்கம். சாமி, எங்களுக்கு நித்யானந்த சாமி தான் எங்களுக்கு குருவாக இருக்கணும். அவருக்கு பின்னாடி தியாகு தான் குருவாக இருக்கணும். இவங்க 8 மாதமே எங்கே போனாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் குருபூசை கூட அவங்க கலந்துக்கு கிடையாது. இப்போ வந்து கலாட்டா பண்ணிட்டு சனங்களெல்லாம் உள்ளே விட்டுட்டு கேட்டை பூட்டிட்டு கேமராயெல்லாம் உடச்சி பிடிச்சி அத்து விட்டுருக்குறாங்க. இது அவருக்கு இந்த மாதிரி செய்தியே பிடிக்காது. உண்டியில் உடைச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. நாங்க பழனியிலிருந்து வந்திருக்கிறோம். நல்லது இடத்துக்கு வந்து அமைதியா இருந்துட்டு போகணும், நல்லதை நினைங்க, நல்லதை பேசுங்கன்னு சொன்ன இடத்துல வந்து இப்போ வந்து அலைமாட்டு பண்ணலாமா? அது அவங்க கூட இருந்தவங்க. நாங்களாம் வந்து ஒரு இப்பதான் வந்திருக்கோம், குருவா ஏத்துக்கிட்டு வந்திருக்கிறோம். அவங்களாம் கொல்ல காலமா இருந்திருக்காங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கணும்? அவரை தெய்வம் நினைக்கணும். அவங்க வழி அவரை வழியா இவங்க எங்க காட்டணும். இவங்க வந்து அடிமாட்டம் பண்ணனா நாங்க என்ன பண்றது? பிரம்மஸ்ரீ நித்யானந்தவர் தான் பிரகாரம் எங்க குருக்கு அப்புறம் தேக ஐயா தான் எங்களுக்கு குருவா வரணும். கரெக்டா எங்களை பிள்ளைங்க மாதிரி வழி நடத்துறது அவர் தான். இது பொதுமக்கள் சொத்து, எங்க ஐயாவோட உழைப்பு. அந்த உழைப்பு கூட ஒரு ரூபாய் பிச்சை எடுத்து பொதுமக்களுக்குன்னு எழுதி வச்சுட்டு போனாரு. எங்களுக்கோசம் இவங்களை யார் அதுல உறவு கொண்டாட? இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அந்த உண்டியை உடைச்சதுக்கு, கேமராவை உடைச்சதுக்கு, கேட்டை உடைச்சதுக்கு? இன்னைக்கே தெரியணும், எங்களுக்கு முடிவு தெரியணும். நாங்க கேட்க போனா நீ யாருன்னா எங்களுக்கு உரிமை உண்டு, நாங்க கேட்போம். அவங்களுக்கு தகுதி கிடையாது. அதே மாதிரி இந்த பூஜை எங்களுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம். ஏதோ வரையா கோயிலுக்கு வரையா சாமியை தான் நீ கும்பிடலாம், மற்றதை நீ உரிமை கொண்டாட உனக்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. ஏன்னா ஒரு குருன்ற இதே கிடையாது உனக்கு. நீ எங்களை உரிமையை நாங்க விட மாட்டோம். பூஜை நாங்க தான் பண்ணுவோம். உலக மக்களுக்கும் ஐயாவோட சீடர்களுக்கும், வெளிநாடு வாழ் ஐயாவோட சீடர்கள், இந்த ஆசிரமத்தை சேர்ந்தவங்க நீங்க தான். உங்களோட பணத்துல தான் இந்த ஆசிரமமே உருவாயிருக்கு. இதை வந்து ஒரே பக்கம் எங்களுக்கு தான் இது வேணும், நாங்க தான் இதை அனுபவிப்போம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாசம், அதாவது கடந்த 6 மாசமா நாங்க படாத துன்பம் எங்க பட்டுன்னு இருக்கிறோம். நீங்க வந்து நீங்க வெளியில இருக்கிறீங்க, நாங்க சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். இங்க வர மக்களுக்கே இதை பத்தி சரியா தெரியல. அவர் வந்த உடனே ஓடி போய் காலில் விழுறாங்க. ஆனா அவங்க விழுந்துட்டு அவங்க போயிடுவாங்க. சாயந்தரம் ஆனா ஒரு 6 மணி 7 மணிக்கெல்லாம் எங்க உயிர் எங்ககிட்ட இருக்காது. ஏன்னா நாங்க வீட்லயே வந்து எங்க வாழ்க்கையை தொலைச்சி நாங்க மரண தருவாயில போயிட்டு, மரண வாயில போயிட்டு மறுபடியும் ஐயா நமக்கு ஒரு நல்ல வழி காமிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நாங்க இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்து அதுக்கு மேல இருக்கு. இந்த ஊர் மக்கள் எல்லாம் கூட்டின்னு வந்து உங்களை இந்த ஊரை விட்டு தாண்ட விட மாட்டோம், உங்களை வந்து தலையை சீவுவோம் அப்படின்னு சொல்றது. வரவங்களுக்கு போன ஞாயிற்றுக்கிழமை சாமி கும்பிட வந்திருக்காங்க நம்ம சீடர்கள் எல்லாம். அப்போ வந்து சாவி உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு லேடிஸுங்களெல்லாம் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவங்க பேக்கெல்லாம் செக் பண்ணி, இது ஜென்ஸ் பண்ற வேலையா இது? ஒரு ஆன்மீகவாதி பண்ற வேலையா இது? இவ்வளவும் சீனிவாச ஐயா வந்து சேர் போட்டுன்னு உட்காந்து பார்த்துன்னு இருக்காரு. இந்த லேடிஸுங்கெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுறது இது இணைச்சு வேற பேசுறாங்க. ஒரு பக்தர்கள் தானே, சீடர்கள் தானே வராங்க ஐயா கிட்ட. உங்க வீட்டுக்கா வராங்க? உங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு சாப்பிட வராங்களா? இல்ல நீங்க புதுசா ஆரம்பிச்சுக்கிறீங்களே சிவசூத்திரத்துக்கு வராங்களா? உங்ககிட்ட எனக்கு உபதேசம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனா கேட்டு வராங்களா? எதுக்கு வராங்க? ஏன் நீங்க வந்து எங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் தொல்லை பண்றீங்க? அவங்களோட சொத்து சொகெல்லாம் வித்து எதுன்னு வந்து கோவிலுக்கு போட்டு வச்சிருக்காரு ஐயா. அவரு தான் ட்ரஸ்டே ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்துருக்கீங்க. நீங்க எல்லாம் உங்களோட சொத்து சுகத்தெல்லாம் வித்து எதுன்னு நீங்க போட்டிருக்கீங்க. ஐயா வந்து எல்லாத்தையும் சொத்து சுகத்தெல்லாம் வித்து இந்த ட்ரஸ்ட் போட்டு இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பண்ணிருக்காங்க. நீங்க இதுக்கு என்ன போட்டிருக்கீங்க? உங்களோட உழைப்பு இதுல என்ன இருக்கு? ஐயாவோட பிள்ளைங்க தானே இன்னைக்கு அவங்களோட உழைப்புல சாப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. ஐயா வந்து அவங்களோட பசங்களை வாடகை வீட்டுல தானே விட்டுட்டு இந்த ஆசிரமத்தை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாரு. நீங்க எல்லாம் சொந்த வீட்டுல தானே இருக்கிறீங்க. நீங்க ஆசிரமம் ஆரம்பிச்சீங்க, நாங்க எதனா சொன்னோமா? எங்களை நட்டாத்துல விட்டுட்டு போனீங்க, எதனா நாங்க சொன்னோமா? உங்களை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம தானே இருக்கிறோம். மறுபடியும் ஏன் வந்து தொல்லை பண்றீங்க எங்களை இங்க? நாங்க ஒரு பக்கம், நீ உண்மையான குருன்னா என்ன பண்ணிருக்கணும்? நாங்க 2 பேரும் எப்படியோ சண்டை போட்டுக்கிறோம், நீங்க எல்லாம் பசியா இருக்கிறீங்க, வாங்க ஒரு பிடி சாப்பாடு சாப்பிடணும். நாங்க வரப்போறது கிடையாது. கூப்பிட்டியா? நீ சாப்பிடுறதுக்கு கூப்பிட்டியா? நாங்க அங்க பட்னியா இருக்கிறோம். நீ குரு, உன்னால எப்படி நாங்க குருவா தேர்ந்தெடுக்க முடியும்? ஐயா என்ன சொல்லிக்கிறாரு இந்த இடத்துல? ஒரு பிச்சைக்காரன் வந்தாலும், இருக்கிறவன் பணக்காரன் யார் வந்தாலும் சாப்பாடை கொடுத்துட்டு பேசுப்பா.
போய் நீ சாப்பிட்டு வா, பசியோட அருமை எனக்கு தெரியும்னு சொன்ன இடத்துல இந்த மாதிரி நடக்குது. அன்னைக்கு சாயந்தரமே எல்லாரும் நான் பாடம் பண்ணின்னு இருக்கிறேன், நான் 6வது நிலையில இருக்கிறேன், வந்து வேலுமணின்னு சொல்றவர் வந்து கை தட்டி கூப்பிடுறாரு, எந்திரி எந்திரி சிட்டிக்கு போட்டு கூப்பிடுறாரு. ஏன் நான் அந்த பாடத்துல நான் பாதியில விட்டு வந்தா என் உயிர் போனா அது உயிருக்கு பதில் சொல்லுவாங்களா? அவங்க சொல்லுவாங்களா? வேணுனே உட்காந்துக்கிறாங்க. எப்படி வேணுனே உட்காருவாங்க? பாடம் கொடுத்தது நீ, நான் அதை பண்ணின்னு இருக்கிறேன், எப்படி நீ வேணுனே உட்காந்துக்கிறேன்னு நீ சொல்ற? நான் அதெல்லாம் இறக்கிட்டு தான் அழகா நடத்துறேன். 2வது பாடத்துல நான் 3வது பாடம் வரைக்கும் வாங்கியிருக்கிறேன், 2வது பாடத்துல 6வது நிலையில நான் இருக்கிறேன். எப்படி நான் அதை இறக்கிட்டு தானே வர முடியும்? நீங்க குருவுக்கு நாங்க ரொம்ப மரியாதை வச்சிருந்தோம் உங்க மேல, ஆனா அது சுத்தமா ஒரு துளி கூட இல்லாம போயிருக்கு. இப்போ ரொம்ப எப்ப நீ லேடிஸ் மேல கை வச்சியோ, எங்களுக்கு ஒரு புடி சாப்பாடு வாமா சாப்பிடுங்கன்னு சொல்லாத போனியோ, அன்னைக்கே நீ குருன்ற ஸ்தானத்தை நீ இழந்துட்ட. இந்த ஆசிரமத்தை பாதுகாத்தே ஆகணும், இல்லைன்னா நம்ம அவங்க கிட்ட அடிமைத்தனமா தான் இருக்கணும். அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இனிமே நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும். ஆலோசனை குழு போட்டவங்க இப்ப வந்து ஸ்டேரிங் கமிட்டியை மாத்தி நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும், நாங்க சொல்றதுதான் சீடர் கேட்கணும், நாங்க இந்த பேரெல்லாம் நாங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், நாங்க இந்த ஆசிரமத்துக்குள்ள வந்த உடனே நாங்க யார் யாரெல்லாம் வேணான்னு சொல்றோமோ அவங்க எல்லாம் வெளியில போயின்னு சொல்றாங்க. எப்படி அவங்க அந்த மாதிரி சொல்லலாம்? அவங்க யார் எங்களை வெளியில போன்னு சொல்றதுக்கு? இதெல்லாம் மக்களே தயவு செஞ்சு இந்த வெளிநாடு வாழ் மக்கள் மாசத்துக்கு நீங்களே சர்க்கிள் பண்ணுங்க. மாசத்துக்கு மலேசியால இருந்து 2 பேரு, சிங்கப்பூர்ல இருந்து 2 பேரு, இந்த மாதிரி கண்டினியூ வெளிநாட்டுல இருந்து கண்டிப்பா இங்க வந்தே ஆகணும். அப்பதான் இங்க இருக்கிற உண்மை நிலை உங்களுக்கு புரியும். ஏன்னா நீங்க வந்து ஆசிரமத்தை நீங்க உருவாக்கிட்டீங்க. ஐயா வந்து பேச்சு கேட்டு நீங்க காசு கொடுத்து நீங்க உங்க உழைப்பெல்லாம் போட்டு உருவாக்கிட்டீங்க. ஆனா இதை நாங்க காப்பாத்துறதுக்கு அவ்வளவு பாடுபட்டுன்னு இருக்கிறோம். மன நிம்மதி இல்ல. வீட்லயே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த 6 மாசமா வீட்லயே கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ஆனா இங்க வந்தா இவங்க என்ன பிரச்சனை பண்ண போறாங்க, அப்படி அந்த குடும்பத்தை பார்க்கவே முடியல. அந்த பசங்க, அந்த ஐயாவோட 2 பிள்ளைங்களும் அவ்வளவு பதறுதுங்க. அம்மா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு, கண்ணு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஒரு கண்ணு ஆபரேஷன் பண்ணி 2 மாசம் ஆகுது. அந்த 2 மாசமும் கண்ணுல தண்ணி. அவங்க வேலை செஞ்சு அவங்க காசு எடுத்துன்னு வந்து ஐயா கிட்ட கொடுத்துருக்காங்க ஆசிரமத்துக்கு கட்டுறதுக்காக. நெகை நெட்டு எல்லாத்தையும் வித்து போட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காங்க. இங்க என்ன அவங்க குறைவா விட்டாங்க நம்மள? நமக்காக அந்த குடும்பம் வாழுது. நம்ம இன்னைக்கு அந்த குடும்பத்து பக்கம் நிக்கலன்னா நம்ம எல்லாம் அடிமைதான். உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன், கோரிக்கையா வச்சுட்டேன். இது வந்து நீங்க அந்த குடும்பம் ஒண்ணு, அந்த குடும்பம் வேற கிடையாது, நம்ம வேற கிடையாது, நம்மள சேர்ந்தவங்க. அவங்க ஒன்னும் தனியா ஒன்னும் அவங்களுக்காக தனியா ஒரு கிச்சன் வச்சு சமைக்கல, அவங்க தனியா ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சு யூஸ் பண்ணல. நம்ம பொதுமக்கள் என்ன பண்றோமோ அதுதான் அந்த குடும்பம் பண்ணிருக்கு. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் அவங்க சாப்பிடுறாங்க. நாங்க எங்க ரோட்ல உட்காந்தோமோ இந்த வெள்ளிக்கிழமை 2 பக்கமும் கதவு பூட்டிட்டு வெளியில உட்கார வச்சுட்டாங்க. நைட்டு 12 மணி வரைக்கும் வெளியில உட்காந்துக்கிறோம். எனக்கு டாய்லெட் அர்ஜென்ட்டா இருக்கு, நான் எங்க போறது? இந்த சுத்தி ஒரு வெளிச்சமும் கிடையாது, பாம்பு இருக்கு, தண்ணி இல்ல, நான் எப்படி யூஸ் பண்றது? நாங்க எப்படி யூஸ் பண்றது? லேடிஸ் எப்படி வெளியில போறது? வக்கீல் எல்லாம் போயிட்டு 1 மணிக்கு வராங்க அந்த தீர்ப்போட. அப்பயும் வந்து ஒரே ஒரு சாவி தான் கொடுத்துருக்காங்க, பீரோ சாவி கிடையாது, எந்த சாவியும் கிடையவே கிடையாது. ஐயாவுக்கு கொடி கூட இன்னைக்கு பௌர்ணமி, கொடி கூட ஏத்தாம இருக்கு. எல்லாத்தையும் வச்சு பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு இருக்காங்க. சாவி கேட்டா நாங்க கொடுத்துட்டோம், ஒரே ஒரு சாவி கொடுத்துட்டு நாங்க கொடுத்துட்டோம். குருவுக்கு இருக்கிற தகுதி நாங்க கொடுத்து வச்சிருந்தோம், எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருந்தோம். நீ எல்லாத்தையும் கோபுரத்துல மேல வச்சிருந்தோம், நீ எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டேன். உடைச்சதுக்கு அப்புறம் இனி இந்த குரு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தியாக ஐயாவும் அந்த குடும்பமும் அந்த வம்சாவழியினர் இதை எடுத்து நடத்தணும், அவ்வளவுதான். ஐயாவோட குடும்பம் தான், ஐயாவோட கையில் இருந்தாதான் இது வந்து நல்லபடியா இருக்கும். ஆத்மா வணக்கம் சாமி. அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும். ஆசிரமத்துக்கு வந்தோம். நாங்கள் ஆசிரமத்துக்கு வந்தால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்றது இதுவரையிலும் எங்களுக்கு பாதி பேருக்கு தெரியல ஐயா. தெரியாமல் இருந்ததுனால இப்போ தான் எங்களுக்கு தெரியுது. நாங்களாம் வெளியில் நிற்கிறோம், உள்ளவும் போக முடியல. காலையில் பண்ண அலங்காரத்தெல்லாம் அழைச்சிட்டு இப்போ அவங்களே அலங்காரம் பண்ணுறாங்க, உள்ளவும் போக முடியாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. என்னடா இது, இவ்வளோ காலம் நம்ம மரண தருவாயில் போயிட்டு ஐயாவுடைய பேச்சை கேட்டு தான் நாங்கள் இந்த ஆசிரமத்துக்கு வந்தோம். இவ்வளோ பக்தர்களாகவும் இருக்காங்க, சீடரும் இருக்காங்க. இவ்வளோ பேருடைய மன உளைச்சலுக்கு ஆளாகிற அளவுக்கு இந்த மாதிரி நடக்குதா இந்த இடத்துல? எல்லாரையும் அரவணைச்சு போகிறதான் ஐயாவுடைய பேச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லா சீடருடைய மனசுலையும் வலியும் வேதனையோடு நிற்கிறாங்க ரோட்லேயே. போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. யாருமே உள்ள விடாமல் பிரச்சனை பண்ணுறாங்க. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம் சாமி. இங்கே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஐயா பண்ணி பேசியிருப்பாங்க. இதை நாங்கள் சொல்கிறோன்னா சீடர்கள் நாங்கள் மொத்த பேரும் சேர்ந்து நம்ம பொதுமக்களுக்காகவும் சேர்த்து பேசுகிறது. இது வந்து நீங்கள் எல்லாருமே ஒரு முடிவை எடுத்து யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது அப்படின்றத நம்ம தான் எடுக்கணும். சீடர்கள் மொத்த பேருமே சேர்ந்து எடுக்கணும். இங்கே பிரச்சனை வேறு மாதிரி போயின்னு இருக்குது. நாங்கள் வந்து ப்ரொசீஜராக நியாயப்படி நாங்கள் கோர்ட்டில் போட்டு சமன் ஆர்டரோடு வந்துட்டோம். வந்ததுக்கே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, எங்ககிட்ட வந்து அவங்க பேசலை, சீடர்களுக்கு மதிப்பு தரலை. சீனிவாசன்றவர் அவங்க இருக்கிறவங்க வந்து நிர்வாகி, நான் ட்ரஸ்ட்டுன்றாங்க. அந்த ட்ரஸ்ட்டுன்றதுக்கு நாங்கள் சீடர்கள்ன்றது உரிமை எங்களுக்கு இருக்கிறதுனால நாங்கள் கேள்வி கேட்குறோம். அவங்க வந்து தரக்குறைவாக நடந்து வெளியே போ
அப்படின்ற கேள்வி மட்டும்தான் வைக்கிறாங்க. உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இங்கே நடக்கிறது உங்களுக்கு புரியாதுன்னு அவங்களே வீடியோ போட்டிருக்காங்க. வேற நாங்கள் எங்கள் எதிர்ப்பு தரப்புலேருந்து நாங்களும் போட்டிருக்கோம். இதுக்கு தீர்வு காணணும். இந்த ஊருக்கு ஐயா எந்த அளவுக்கு வர மக்களை மரியாதை கொடுத்து வர வச்சு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு கீறல் கூட வராத அளவுக்கு வீட்டை போய் சேர்ற அளவுக்கு பண்ணியிருந்தாரோ, இப்போ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடக்க வைக்கிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. நாங்கள் பொதுமக்கள் கேட்கவோ இல்லை சீடர்கள் கேட்கவே கூடாதுன்ற முடிவில் அவங்க நிற்கிறாங்க. இது ஏதாவது ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் பொதுமக்கள் எல்லோரும் சீடர்கள் மொத்த பேரும் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, ஐயாவோடைய சீடர்கள் மொத்த பேரும் எங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து இந்த சீடர்களை நீங்கள் ஆமாம் நம்ம ஆசிரமத்தை நம்ம பாதுகாக்கணும். இது ஐயாவுடைய உத்தரவு, ஐயாவுடைய ஆர்டர். ஏன்னா ஐயா பொதுமக்களுக்கு தான் எழுதினாரு, அவர் குடும்பத்தாருக்கோ மற்றவங்களுக்கு இல்லை, நிர்வாகம் பண்ணு இதை மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர வேற யாரும் சொல்லல. சீடர் கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லிதான் ஆகணும். அது யாரா இருந்தாலும் சரி, நடத்துறவங்க பதில் சொல்லவே ஆகணும். ஏன்னா நாங்க மாசம் மாசம் சந்தா கட்டுறோம். இதெல்லாம் சொல்லிதான் அன்னைக்கே தீர்மானம் பண்ணி நாங்க சீனிவாச ஐயாவை நாங்க ஏத்துக்கணும். ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை வேற, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வேற. இவங்க இப்படியெல்லாம் இருப்பாங்க, இப்படியெல்லாம் மாறுவாங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லை. அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். போலிவாக்க கிராமம், திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை சத்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகள் ஆசிரமத்தில் சத்குருநாதர் ஜீவசமாதி அடைந்த பிறகு குருவாக இருந்த சீனிவாசன் அவர்கள் தற்பொழுது சிவசூத்திர குழு என்ற பெயரில் ஆசிரமம் அமைத்து தனியாக செயல்பட்டு வருவதால் நம்முடைய பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலைக்கு புதிய குருவாக இதுநாள் வரை முதன்மை சீடராக இருந்த பிரம்மஸ்ரீ தியாகு நித்யானந்த சுவாமிகளை 7/9/25 பௌர்ணமி அன்று குருவாக சீடர்கள் பக்தர்கள் என அனைவரும் ஒருமனதாக தேர்ந்தெடுத்து உலக மக்களுக்கு அறிவித்தார்கள். இனி வரும் காலங்களில் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலைக்கு குருவாக பிரம்மஸ்ரீ தியாகு நித்யானந்தம் அவர்கள் செயல்படுவார்கள் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இதனை தற்போது அனைவரும் காணும் வண்ணம் வீடியோ பதிவு வெளியிடுகின்றோம். நன்றி. எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். எல்லாரும் பாருங்க. வணக்கம். இவரை முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏன்னா அவர் ஏற்கனவே முன்னிலையில் தான் இருக்கிறவர். ஆனால் சில பேர் முன்னிலை இல்லாதவங்களே முன்னிலைப்படுத்தினாங்க. அது இன்னைக்கு சரியான வழிக்கு வரலை. ஆனால் உண்மையான ஒரு குருன்னா எப்படி இருக்கணுன்றது நம்ம சர்க்குரு காமிச்சிட்டு போயிருக்காரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் சமாதி அன்னைக்கு வரைக்கும் என்னை குருன்னு சொல்லாதீங்க, நான் ஒரு சாதாரண மனுஷன் சொன்னவர் அவர். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் இல்லை. ஞானம் இருக்கிறவங்களுக்கு கொண்டு தான் புரியாது. உங்களுக்கு எல்லாம் உணர்ந்தவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி குருவோடைய சமாதியில்
சமாதினா என்ன சமாதி? ஜீவ சமாதி. ஜீவ சமாதி நான் என்னான்றதை இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல உயிரோட்டம் எப்படி இருக்குதுன்றத நீங்கள் உங்கள் சுடுமொழியில் பார்க்கலாம். இதை யாராவது மறுக்கிறதுக்கு இருந்தால் அவன் ஞானத்தில் இல்லைன்னு அர்த்தம் ஆச்சுங்களா? அதனால் அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் எப்படி இருக்காருன்றத உணரணும். அவர் ஸ்தூல தேகத்தோடு இருக்கும்போது இருந்த காட்சி வேற, இப்போது அவர் சூட்சமமாக இருக்கார். அந்த சூட்சமத்தை நீங்கள் உணரணுன்னா நீங்கள் பாடத்தின் வழியாக தான் குருவை உணர முடியும். அதனால தான் குரு சொல்லுவார், அடிக்கடிக்கு என்ன சொல்லுவார், ஒரு சமாதிக்கு போனீங்கன்னா வரவும் போகிறவங்களாம் சமாதிக்கு போனால் வேலைக்கு ஆகாது. ஆனால் அந்த பாதையில் போகிறவனுக்கு தான் அந்த காட்சி கிடைக்கும். ஆனால் இங்கே வரவங்களுக்கு என்னென்னா, பக்தராக வரவங்களுக்கு ஏதோ ஒரு பிறவியில் முடிவு இங்கே தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதை உணர்றதுக்கு முதல்ல புரிஞ்சுக்குங்க. முதல்ல யாரும் போய் அவங்கவுங்க காலில் விழாதீங்க. அவர் அடிக்கடிக்கு சொல்கிறது அதுதான், போய் உங்கள் அம்மா அப்பா காலில் போய் விழுங்க. எதுக்கு? அவங்க நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, ஏன்னா பெற்றவங்க. அடுத்தபடியாக சொன்ன ஒரே மனுஷன், இதை சொன்ன ஒரே மனுஷன் உலகத்தில் நம்ம சர்க்குரு தான். அது யாரும் நீங்களாம் மறக்க முடியாது. அதனால் வரவன் காலெலாம் போய் கொட்டை கட்டினவன், தாடி கட்டினவன், காவி வெஸ்ட் போட்டவன், வெள்ளை வெஸ்ட் போட்டவன்லாம் விழுந்துடாதீங்க. குருவுக்கு அடுத்தபடியாக சொற்பொழிவு பண்ணுறது அவர் சொல்லிட்டு போனது பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு கண்கூட எல்லா உலகமே காணுது. இது இருக்குதா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போது அந்த தெளிவு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. கற்பனைக்கு போயிடாதீங்க. இங்கே இறைவனை பார்க்குறதோ இறைவனை காட்டுறதுன்னு சொல்கிறது இங்கே காட்டுறல. உன்னை நீ உணரு. உன்னை நீ உணர்ந்தா இறைவன் யாருன்னு தெரியும் தான் சொல்லுவாங்க. அப்போது இறைவன் எப்படி இருக்கான்னு யோசிக்காத, இறைவனை பார்த்துடணும், இறைவனை அடைஞ்சிடணும். அவன் அடையவே முடியாது. உன்னை யார் தன்னை அடைகிறானோ அவனுக்கு ஒண்டிதான் இந்த வேலை. அப்படியாப்பட்ட வேலையை நம்ம சத்குரு வழி வழியாக வந்து, இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். திருமூலர்ன்றாங்க, 18 சித்தர்ன்றாங்க. யார் பார்த்தீங்க? கோடான கோடி சித்தர்கள் இருக்கிறாங்க, வந்தாங்க, ஞானத்தில் இருந்தாங்க. எல்லாம் எங்கே யார் பார்த்தீங்க? பார்க்க முடியல. ஏன்னா அவங்க அப்படியே நின்றுட்டாங்க. எதனால்? இதோ இப்போ நடந்தது பாருங்கள் ஒரு பிரச்சனை. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அப்போது யார் வந்து நிற்க முடியும், யார் தீர்க்க முடியும்? ஆனால் தனிப்பட்ட முறையில் இவர் நின்று இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் இல்லை, ஜென்மத்துக்கும் இந்த மாதிரியான அனுபவம் கிடைக்காது யாருக்கும். அதனால் எல்லாருமே எந்த ஒரு விஷயம் அதனால் அமைதி காத்துக்குங்க. அமைதி 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 தான். இன்பமும் வேணாம், துன்பமும் வேணாம், நடுவில் என்னது? அமைதி. அதை பார்த்துக்குங்க. இறைவனை பார்க்கணுன்னு யாருமே நினைக்காதீங்க. இறைவனை நீங்கள் பார்த்தீங்க, இறைவன் நம்ம கூட தான் இருக்கான், பக்கத்திலே சேர் போட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் அவனை காண்றதுக்கும் இது பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. புரியுதுங்களா? அதனால் முதல்ல தன்னை உணருங்க. அந்த வழியை கற்றுக் கொடுக்கறதா இங்கே. அதை செஞ்சவர் நம்ம சத்குருநாதர். அதுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்தில் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாத விஷயத்தை நம்ம இப்போ குருவாக நம்ம ஏற்றுக்கக்கூடிய விஷயத்தை எல்லா தகுதியுடைய. நான் நிறையா வாட்டி சொன்னேன். நான் வந்த காலத்துலேருந்து சொன்னேன். வந்த காலம் நான் 1000 வருஷம் முன்னாடி வரல, 4.5 வருஷம்தான் ஆச்சு நான் வந்து. அப்பயே நான் சொன்னேன், நமக்கு வேணாம் சாமின்னு அப்பயே வந்து ஓடினவர் அவர். இன்றைக்கி ஓடி ஓடி தான் இன்றைக்கி இந்த நிலைமை ஆகிப்போச்சு. அதனால் உண்மையான குரு யாரை தேர்ந்தெடுக்கணும்னா நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? இவரோட நிலையை தெரியுதா உங்களுக்கு? நான் குருன்னா தன்னடக்கம் வேணும். இவர் இன்றைக்கி வரைக்கும் இப்போ கூட நான் சொன்னேன், என்ன வேணாம்ப்பா, நான் குருவில் நான் அனுபவம் சொல்ல பண்ணக்கூடாது. ஏன்னா குருன்றவர் ஒரே குரு யார்? நம்ம சர்க்குரு தான். நான் அந்த சித்தனுக்கு ஒண்டி தான் தகுதி, வேறு யாருக்கும் கிடையாது. யார் யார் அவரை தன் சுழுமுனையில் உணர்ந்தாங்களோ அவர் சித்தனாக காட்சி அளிப்பார். மற்றவங்களுக்கெல்லாம் பக்தனாக தான் இருப்பீங்க. நீங்கள் யாரும் கற்பனைக்கு போயிடாதீங்க, அப்படி இப்படின்னு அப்படியே போயிடாதீங்க. இந்த பாடம் அந்த பாடம் எதுவுமே வேணாம். ஆசிரமத்துக்கு வந்தீங்களா, பாடத்தை உணர்ந்தீங்களா, அதுக்குன்னா சந்தேகத்தை யார்கிட்ட கேட்கணும் கொஞ்சம். ஆனால் எல்லாருமே பௌர்ணமிக்கு வந்து கேட்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இதுக்குன்னே வராரு, எல்லா வேலையை விட்டு வராரு. இவருக்கு குழந்தை இல்லையா, குட்டி இல்லையா, என்ன இல்லை, இவர் சம்பாதிச்சு தான் சாப்பிட்றாரு. இன்றைக்கும் சம்பாதிச்சு தான் சாப்பிட்றாரு. 1000 பேர் 1000 சொல்லுவான், பக்கத்தில் இருந்து நல்லா சொல்லுவான். ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. நான் இருந்து பார்க்குறவன், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்படியாப்பட்ட மனுஷனை என்ன பண்ணியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இதுக்கப்புறம் வர யூடியூப்பில் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் இவரை வந்து குருவாக நமக்கு, அதாவது அவர் சத்குருவாக கிடைச்சது நம்ம பாக்கியம்னா பெரிய பாக்கியம். அடுத்தபடியாக நம்மளை வழி நடத்துறது நம்ம குருவாக நம்மளை இவரை
அதனால் இந்த குருவை ஒழுங்காக அவர் சொல்கிறத கேட்டு நடக்கும் வழியில் பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை. இவரை குரு ஆக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் அப்போ கூட அவர் வந்து குருவாக ஏற்றுக்கல. நம்ம குரு இவர் தான். ஏன்னா ஒரு அப்பா போயிட்டாருன்னா அடுத்தது யாருன்னு ஒரு இது கேட்க வேண்டியது இருக்குது ஒரு வீட்டில். அப்படின்னும் போது அந்த அடையாளத்துக்கு தான் இவர் கேட்குறோம், இவ வைக்கிறோம். ஆனால் நமக்கு குரு எப்பவுமே இதுக்கப்புறம் 1000 இல்லை 1,00,000 குரு வருவாங்க இந்த ஆசிரமத்துக்கு. நான் 20 வருஷத்துக்கு 20 வருஷம் நம்மளாம் இருக்க மாட்டோம். அடுத்த 20 வருஷத்தில் யாருமே இருக்க மாட்டோம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அது யாருமே புரியாதனால தான் இவ்வளோ பிரச்சனை நடக்குது. நான் அதனால் அடுத்த 20 வருஷத்தில் யாருமே இருக்க மாட்டீங்க. அப்போ ஒரு குரு வருவார். நான் அப்போ அவர் குருவா இல்லை, அவர் வழிகாட்டி குரு. அப்பயாவது ஒழுங்காக தேர்ந்தெடுங்கப்பா. இன்றைக்கி தேர்ந்தெடுத்துருக்கீங்க மாதிரி அன்றைக்கி ஒழுங்காக தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி பெரிய அனுபவத்தை வச்சு தேர்ந்தெடுத்தீங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் கிடைக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? பார்த்துருப்பீங்க. பார்த்து பொறுமையை கையாளுங்க. அது இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும்போது எல்லாருமே அமைதி காமிச்சிங்க பாருங்கள். அமைதி அமைதின்னு குரு சொல்லுவார். உணர்ந்தவன் யாராவது இருக்கானா? இங்கே நம்ம ஆசிரமத்தில் பார்த்துருப்பீங்க அந்த அமைதியை. புரியுதுங்களா? அவ்வளோ பிரச்சனை நடந்தது. ஆனால் யாராவது ஒருத்தரை வாய் திறந்தமா ஏன் சில பயமா? பயம் இல்லை. அமைதிக்கு உண்டான விஷயம் என்ன இங்கே தான் கிடைக்கும். அதனால் நம்ம குருவை இவரை தேர்ந்தெடுக்க எல்லாரும் ஒரு மனதாக நாங்கள் முடிவு எடுத்திருக்கோம். அவருக்கு அந்த முழு தகுதியும் இருக்குது. தகுதிக்கே தகுதி அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவருடைய சொற்பொழிவு நீங்கள் கேட்டிருக்கீங்க. அந்த சொற்பொழிவோட நம்ம குரு சர்க்குரு கூட வந்து ஒரு இடத்துல நிற்பார். ஆனால் இவர் எல்லாத்துலேயும் உங்களை புரிய வச்சு வெளியே அனுப்புவார். இப்போ பாடம் கொடுத்துருக்காங்க. அந்த பாடத்தில் தெளிவு எப்படி கொடுத்துருக்காங்க? யாராவது தெளிவு யாரா கொடுத்தாங்களா? பாடத்தில் கேட்கும்போது இவர் கொடுக்குற தெளிவுக்கு வேறு நிகர் யாருமே கிடையாது. அதை முதல்ல நினைவுபடுத்துங்க. குருனா எப்படி இருக்கணுன்றத இதுக்கப்புறம் நம்ம சத்குருவை பாருங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம குருவை பாருங்கள். அதனால் நம்ம இன்னைக்கு முழு மனதோட இவரை நான் குருவாக தேர்ந்தெடுக்கிறேன். நீங்களும் அந்த வழி வந்து நில்லுங்க. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். மக்களுக்கு தேடி வரவங்களுக்கு சேவை செய்கிறீங்க. இந்த சேவை செய்கிற இடத்துல உட்காரத்துக்கு நிற்கிறதுக்கு அந்த ஸ்டேஜ் ஏறுறதுக்கு ஒரு தகுதி வேணும். சரிங்களா? அந்த இடத்துக்கு நாங்கள் இன்னும் வரல. நாங்கள் சேவை செய்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அவரை வந்து மனசார உங்களுக்கு எல்லாரையும் காப்பாற்றினது நான் ஒரு வழிபோக்கேன். இது முழுக்க முழுக்க முதுகெலும்பாக இருந்தவர் மூத்த வழக்கறிஞர் சார்லஸ் அவர் தாங்க எல்லாமே பண்ணாரு. அவர் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணாரு. அவருக்கு உயிர் அச்சுறுத்தலோ அவரை கொலை மிரட்டலோ பலர் குண்டரெல்லாம் பண்ணாங்க. எது நடந்தாலையும் என்னை மரியாதைக்குரிய எங்கள் குருநாதர் அவர் என் பக்கத்து சேரில் உட்காந்துட்டு இருக்கிறத நான் கண்ணு இருக்க பார்த்துருக்கேன். அவர் நடந்து போகிறதையும் பார்த்துருக்கேன். அதனால் நான் என்ன நடந்தாலையும் எனக்கு எல்லாமே அவர் தான் அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணி இன்னைக்கு ஆத்மாத்மா எனக்கு எல்லா அற்புதங்களும் அவர் தான் பண்ணியிருக்காரு. நான் என்ன ஒரு வழிபோக்கனா அவரோட சார்லஸ் என் கூட உடன்பிறப்பு மூத்த வழக்கறிஞர் அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா அவர் ஆத்மாத்மா அவரை நினைக்கவே தான் ஏதோ ஒரு ரூபத்தில் பெரியவர் மரியாதைக்குரிய குருஜி சுவாமிஜி நித்யானந்தா சுவாமிஜி அவர்கள் எங்களுக்குள்ளே இறங்கி இந்த இடத்துல நிற்க வச்சிருக்காரு. இந்த மக்களுக்கு துணையாகவும் இருந்திருக்கோம். இன்னைக்கு அற்புதத்தை பார்த்தோம். அவர் வேர்வை உள்ள ஏசி ஓடிட்டு இருக்கு. துண்டில் தொடச்சிட்டு இருக்காங்க. வேர்வை சொட்டாக சொட்டுது. ஆர்ம்ஸில் ஓடுது. சைடு ரிப்பில் முகத்தில் கண்ணிலலாம் மூக்கிலலாம் முத்து முத்தாக சொல்லிக்கிறது. கண்ணை இருக்கா பார்த்துருந்த அற்புதம் நடந்திருக்கு. இந்த அற்புதம் அவருடைய மகன் வழியாக ஆத்மாத்மா இவ்வளோ பேரும் எல்லாம் ஏற்றுட்டு இருக்கீங்க. நாங்களாம் இருக்கோம். அந்த இடத்துல நிற்கிறதுக்கான எங்களுக்கு இன்னும் அந்த வாய்ப்பு வரலாமா? நான் பூஜை பண்ணுறோம். ஆனால் என்ன பூஜை பண்ணாலையும் சர்க்குரு குருநாத் தான் குருவோட வழி வம்சம். அவருடைய மனைவி இருக்காங்க. அவங்க நம்மளுக்கு ஒரு தாய் மாதிரி அதை வணங்குறோம். நீங்கள் எல்லாரும் ஒன்றா இருந்தீங்கன்னா என்னோட ஒரே ஒரு வேண்டுகோள் என் சார்பாகவும் என்னோட மூத்த வழக்கறிஞர் என்னோட உடன்பிறப்பு சார்லஸ் சாரோட அவர் சார்பாகவும் ஒரே ஒரு என்னோட வேண்டுகோள் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இன்றைக்கி முடியலாமா? இன்றைக்கி தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. நிஜத்தை நம்மளுக்கு காமிச்சிருக்காரு. சர்க்குரு காமிச்சிருக்காரு. நீங்கள் பாட்டு வந்தீங்க போனீங்க. உங்கள் பிரச்சனை என் பிரச்சனை நான் தீர்த்து வைப்பேன். ஆனால் கலி உலகத்தில் நீங்களும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது, சூழ்ச்சி என்ன நடக்குது. நான் எல்லாத்தையும் நம்பி நான் என் பிள்ளைங்களை எத்தனை நிற்க வைக்கல, என் வீட்டுக்கார அம்மா கூட்டு நிற்க வைக்கல. நான் இங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை தான் இந்த பார்த்துக்கங்கன்னு சொல்லி அறமாக
உங்ககிட்ட விட்டு போனேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 2500 பேர் வந்து இன்னைக்கு ஒரு பக்கமாக நின்னாங்க. ஆனால் மாயைகள் செய்கிற மாதிரி அவர் தன்னோட மனைவி தன்னோட குடும்ப வம்சம் வாரியாக சொந்த பந்தத்தை கூப்பிட்டு போய் ஒரு 20 பேர் வச்சுக்கிட்டு குண்டர்களை வச்சுட்டு இன்னைக்கு என்னென்ன பிரச்சனை பண்ணான்னு பண்ணோம். ஆனால் இங்கே சர்க்குருவோடைய ஆத்மான ஒரு சீடரும் இன்னைக்கு சாதாரண ஆள் கிடையாதுங்க. எல்லாருமே இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி மிருகமாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு மனிதனாக மாறி இன்னைக்கு வந்து அந்த இடத்த போயிடக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு அமைதி காத்து அகிம்சை வழியில் அறமா பக்தி மார்க்கத்தில் இன்னைக்கு அற்புதத்தை ஏற்படுத்தியிருக்கோம். இதே பக்தியோட அடுத்து நம்ம வந்து அவர் சார்லஸ் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ நம்மளுக்கு சேவை செய்யக்கூடிய நம்மளுடைய அன்பு சேவகர் சர்க்குருடைய மகன் குரு தியாகு, அவருடைய தம்பி, அவருடைய தாயாரர், அவரோட எல்லாரும் கலந்து பேசி நாங்கள் ஒரு கலெக்டர்கிட்ட போய் பார்க்குறதுக்கு ஒரு நாள் குறிப்பிடுறோம். அன்னைக்கு தகவல் கிடைச்சா தயவுசெய்து உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், இல்லைல்லம்மா உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், வணங்கி கேட்குறேன். இந்த குருக்கான சேவை செய்கிறதுக்காக ஒரு நாள் நீங்கள் எல்லோரும் வந்தீங்கன்னா அன்றைக்கி கலெக்டரை போய் பார்த்து நம்மளோட வலி வேதனை நடக்கக்கூடிய அபகரிப்பு முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னும் சொல்ல போனோம்னா இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் ஆன்மீக ரீதியாக இருக்கேன். சார்லஸ்ன்ற ஒரு வழக்கறிஞர் மூலயமா சூழ்நிலைக்காரமாக வர முடியல, நீங்கள் கொஞ்சம் இருந்தீங்கன்னா அந்த பக்கம் போகணும்னு எனக்கு தள்ளி விட்டப்போ இங்கே வந்து நின்று தள்ளி விட்டு கீழே விழுந்து வந்து நின்றுட்டு இருக்கேன். ஆனால் அற்புதமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பக்தரும் சொன்ன விஷயம், தியாகு வேர்வை சிந்தி உழைச்சி தன்னோட குடும்பத்தை காப்பாற்றின்னு இருக்காரு. அவர் இந்த யாருடைய இதுக்கும் வரல, சேவை செய்கிறாரு. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு தியாகமும் இந்த வரக்கூடிய பக்த கொடிகளுக்கு சேர வேண்டிய விஷயம் நாங்கள். ஆனால் ஒரு உண்மையிலே ஒரு பெனிஃபிட்டராக இருந்திருந்தா அவர் வந்து கொடுத்த காசு எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டிருப்பார். எல்லாருடைய காசையும் அந்த உண்டியலில் போட்டு வச்சிருந்த காசு கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்க்கு மேலே இருந்த உண்டியல் காசையும் எடுத்துட்டாங்க, பூட்டை உடைச்சிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த 1,20,000 பீரோவில் இருந்த காசையும் எடுத்துட்டாங்க. அப்போ கூட அவர் சொன்னார், பெருந்தன்மையாக எல்லாம் அவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டார். அதே நேரத்தில் இந்த கோயிலுக்காக சேவை செய்கிறதுக்கு தேவையான பூஜை சாமான் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட்டில் 50 லட்ச ரூபா இன்னி வரைக்கும் இருக்குது. ஆனால் அதிலிருந்து ஒரே ரூபா கூட எடுக்காமல் நான் அவர்கிட்ட சொன்னேன், சார்லஸ் என்கிட்ட சொன்ன இந்த மாதிரி இருக்குது சார்னாரு. ஸோ உடனடியாக அந்த லெட்ரு கொடுத்து பேங்க்கில் அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் நிறுத்துக்கு சார், அந்த காசு நான் அது தப்பாக எடுத்து போயிடக்கூடாது சார்னா அவர் சொன்னார், சார் அந்த காசு அவர் எடுத்துக்கிட்டார் சார், எங்களை நிம்மதியாக சாமி கும்பிட்டு போனால் போதும் சார். ஒரு தமிழ்நாடு முழுக்க இருந்து ஒரு உட்கிராமத்திலிருந்து ஒரு தாலுக்கால இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து இங்கே வந்து தியானம் பண்ணிட்டு போகணுன்னு வராங்க சார். வரக்கூடிய மக்கள் நிம்மதியாக தியானம் பண்ணிட்டு ஆத்மாவாக குருவை வணங்கிட்டு அவங்களுடைய பசி ஆற்றிட்டு போனால் எங்களை பெரிய குருநாதர் சொல்லியிருக்கு, வரக்கூடிய பக்தர் அனைவரும் பசி ஆற்றி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். அதுதான் சார் என்னோடய சேவை. எனக்கு அந்த பகவான் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சார். பக்தர்கள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க, இந்த அற்புதம் நடக்கட்டும் சார், எனக்கு அந்த காசு வேணாம் சார்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க என்னடா இவன் எல்லாத்தையுமே விட்டு போகிறான்றான், அப்போது இந்த கோயிலையும் விட்டு போடானவனே கையெடுத்து கும்பிட்டு நீயே பார்த்துன்னு விட்டு போயிட்டாரு, விட்டு நீ பார்த்துன்னு போயிட்டாரு. ஆனால் பகவான் அவரை தள்ளிட்டு வந்து இங்கே நிற்க வச்சிருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு வருஷமாக அவரை விட்டு போய் ஒரு மனம் திறந்தார். அங்கே யாருன்னா வருவாங்களா பார்த்தான், அங்கே ஈர்ப்பு சக்தி இல்லை, அங்கே எந்த விதமும் நடக்கலை. அதெல்லாம் என்ன பண்ணாருன்னா அதை இழுத்து மூடிட்டு இப்போ உள்ளூர்காரில் எல்லாரையும் இழுத்துட்டு நல்ல ஆட்கள், இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே அற்புதமான புனிதமான மக்கள் இருக்கும். அதான் தர்மத்தின் பக்கம் நிற்கிறன்றதுனால தான், சர்க்குருவோட பக்கம் நிற்கிறதுனால தான் இந்த எந்த அசம்பாவிதமாக நடக்காமல் ஊருக்கார அத்தனை பேருமே குரு பக்கம் நிற்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு குடும்பம் யார் நம்பி கூட வச்சிருந்தாரோ அந்த குருவுக்கு துரோகம் பண்ணி முதுகுல குத்துன அவர் வந்து அந்த அற்புத முகத்தை இழந்துட்டார். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஆத்மாத்மா அவரை வணங்கினாங்க. ஆனால் இன்னைக்கு அவரை எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவரை பார்த்த உடனே தலை மூஞ்சி சுருக்கி தன்னுடைய அடி வைத்திருந்த ஆத்மாத்மான பல வேதனைகளோட வெளியில் சொல்ல முடியாமல் முழுங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த அற்புதங்கள் நடந்துருச்சு. ஆனால் அவர் நினச்சிட்டு இருக்காரு நான் தான் குருன்னு சொல்லிட்டு பகவான் உட்காந்த சேரில் போய் அவர் உட்காந்துட்டு இருக்காரு. அதெல்லாம் எங்களுக்கு அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது, அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்குது, மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. அதனால் தயவுசெய்து
என்னோட வேண்டுகோளும் என்னுடைய அன்பு நண்பர் மூத்த வழக்கறிஞர் சார்லஸோட வேண்டுகோளும் எல்லாம் ஏற்றுட்டு உங்களோட பக்த கொடிக்கிட்ட என்னோட தாழ்மையான வேண்டுகோள், நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் நம்ம யாரும் வந்து ஆளை கூட்டுவாங்க, பக்கத்து ஊரில் ஆளை கூட்டுவாங்க, இதெல்லாம் கூட்டு வரல. ஒரு பக்தனும் உணர்வா தகவல் கொடுத்தா வந்தீங்கன்னா இந்த மாவட்ட ஆட்சியரை பார்த்து நம்ம வலியும் வேதனையும் சொல்லி எங்களை நாங்கள் நிம்மதியாக சாமி கும்பிட்றதுக்கும் வந்துட்டு போகக்கூடிய பக்த கொடிகளுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அதை கேட்போம். அதுக்கான எல்லாம் கலந்து ஆலோசித்து சார்ல எல்லாரும் கோர்ட் இருக்கிறதுனால நாங்களாம் வேலையாக இருக்கிறதுனால சார்லஸ் சார்கிட்டையும் தியாகு அவர் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாத்தையும் கலந்து ஆலோசித்து அவங்க மட்டும் இல்லை, முக்கியமாக இருக்கக்கூடிய மூத்த பக்தியாளர்கள், கோயிலுக்கு சீடர்கள் சேவை செய்யக்கூடிய, பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த சீடர்கள்ட்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் கலந்து ஆலோசனை பண்ணி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் சொல்கிறோமா, அன்னைக்கு எல்லாரும் வந்தீங்கன்னா அந்த அற்புதத்தை உலக அறிய செய்யலாம். அதுதான் என்னோட வேண்டுகோள்மா. குருவே போற்றி குருவே சரணம், குருவே போற்றி குருவே சரணம். இருக்கு நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ஞானத்தில் அமைதி வேணுன்றது, அமைதியாக இருக்கணுன்றது, அமைதியாக பேசணுன்றது. இப்போ ஒரு மூத்த வழக்கறிஞர் தாமோதரன் அவர் பேசியிருந்தார். தன்னடக்கத்தை பார்த்தீங்களா? அப்படி இருக்கணும், கற்பனை கிடையாது. அதெல்லாம் தன்னடக்கம். பாடம் வாங்கினவங்களுக்கு தான் இது மாதிரி வரும். ஆனால் பாடம் வாங்கலை ஒன்றும் இல்லை. அவர் பக்தராக இருக்கார், அப்படியாப்பட்ட ஆள். அவர் என்ன அடக்கமாக என்ன அமைதியாக இருக்கார் பாருங்க. இந்த அமைதி தான் இந்த இடத்துல கிடைக்கும். நீங்கள் எல்லாம் உணர்ந்திருப்பீங்க, இப்போ இதை கண்கூடாக பார்க்குறீங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி நம்ம சர்க்குருநாதருக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கு. எல்லாருமே பார்த்தீங்க, இன்றைக்கி அவருடைய இது மனம் குளிர, முகம் மலர, அவர் உடலில் தன்னை வெளிக்காட்டுறாரு. பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இப்பயும் பார்த்துட்டு இருக்கீங்க, எல்லாம் வீடியோ எடுத்துருக்கீங்க. நாங்கள் எடுத்து போடல, நீங்கள் வீடியோ எடுத்துருக்கீங்க. அதனால் இங்கே பொய்க்கோ பொருட்டுக்கோ கற்பனைக்கோ இங்கெல்லாம் எதுக்கோ இடம் கிடையாதுங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இங்கே தன்னடக்கம் இருக்கிறவங்க தான் இங்கே குருவுக்கு காலடியில் இருப்பாங்க. அதனால் சும்மா வந்து அலங்காரத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்கே சம்மந்தம் கிடையாதுங்க. கற்பனைக்கு போகாதீங்க, அமைதியாக இருங்க. பாடம் வாங்கினவங்க இன்னும் அமைதியாக இருங்க. ஆனால் பாடமே வாங்காத திரு தாமோதரன் மூத்த வழக்கறிஞர், அவர் என்ன அழகாக பேசி போயிருக்காரு பாருங்க.
புரியுதுங்களா? இதுதான் அமைதி. அமைதினா என்னன்றதை தெரிஞ்சுக்குங்க, பார்த்துக்குங்க. அதான் நம்ம சர்க்குருநாதர் சொல்லுவார், உன்னை விட்டுட்டு ஒதுங்கி போகிற பாம்பை அடிக்கிறது பாவம், ஆனால் உன்னை கடிக்க வர பாம்பை அடிக்கணும். ஏன் அடிக்கணும்? தற்காத்துக்கிற அதை பார்த்துக்கணும். அதனால் அமைதி. இந்த அமைதிக்கு உலகத்தில் ஒரே பேர் போன இடம் நம்மளுடைய பிரம்மசூத்திர பாடசாலையில் ஒன்று தான் கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ நம்ம சர்க்குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளின் வழிகாட்டலோட அவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது, அவருடைய மூத்த சீடர். அதனால தான் முதன்மை சீடர்னு போட்டது. இப்போது அவர் முதன்மை சீடர் இல்லை, இப்போ நம்ம அவரை வந்து குருவாக ஏற்றின்னு இருக்கோம். இப்போது குரு பிரம்மஸ்ரீ தியாகு சாமிகள். புரியுதுங்களா? இனி நம்ம ஆசிரமத்துக்கு அதான் குரு யாரு, ஆனால் குரு யாரு? சர்க்குரு யாரு? சர்க்குரு தான் குரு. புரியுதுங்களா? இவரு குரு, வழி நடத்துகிற குரு. ஆனால் இந்த உலகம் இல்லை, இந்த யுகம் முடிந்தாலும் சர்க்குருநாதர் தான். புரியுதுங்களா? நித்யானந்த சாமி தான் நமக்கு குரு, வேற எந்த குருவும் கிடையாது. அன்பின் முழு வடிவமாக அமர்ந்தவரே போற்றி. ஓம் ஆன்மீக பொக்கிஷமே ஐயாவே போற்றி. ஓம் இன்முகமாய் காட்சி தந்த எம் குருவே போற்றி. ஓம் ஈடில்லா ஆன்மீக மகத்துவமே போற்றி. உண்மையான ஆன்மீகம் உணர வைத்தாய் போற்றி. ஓம் ஊர் உலகம் வணங்குகின்ற உயர்குருவே போற்றி. ஓம் எளிமையதன் வடிவமாக இருந்தவரே போற்றி. ஓம் ஏணியான ஆன்மீக ஆசானே போற்றி. ஐம்பூத தத்துவத்தை அறிய வைத்தாய் போற்றி. ஓம் ஒழுக்க நெறி போதித்து உயர்ந்தவரே போற்றி. ஓம் ஓம்கார உபதேசம் செய்தவரே போற்றி. ஓம் ஔவையாக ஆண் வடிவில் அமர்ந்தவரே போற்றி போற்றி. ஓம் தேவரகசியத்தை தெரிய வைத்தாய் போற்றி. ஓம் பாவ புண்ணியத்தின் பலன் சொன்னாய் போற்றி. வாழ்வின் நெறிமுறையை வகுத்தளித்தாய் போற்றி. ஓம் வாய்மையின் தத்துவத்தை எமக்களித்தாய் போற்றி. ஓம் தர்மத்தின் தாத்பரியம் விளங்க வைத்தாய் போற்றி.